பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பத்திய குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள், சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பத்தியம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா காரம் இருக்காது, சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொஞ்சம் மைசூர் தால் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப்பு மைசூர் தால், பின்ன துவரம் பருப்பு ஒரு அரை கப்பும், ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த சிறுபருப்பு பாசிப்பருப்பு, இது மூணையும் கொஞ்சம் போட்டு நல்லா கழுவிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒரு 3 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். இந்த கலரெல்லாம் போட்டோம், இந்த பருப்புடைய இந்த கலர் இருக்குது பார்த்திங்கன்னா, மேலே இருக்கிற அந்த மாவு கலரெல்லாம் போட்டோம். ஒரு 3 வாட்டி இதை நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் நம்ம சிம்பிளாக சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இப்படி ஒரு குழம்பு செஞ்சுக்கிடலாம். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கழுவி வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஊறவும் விட்டுருக்கேன். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். சேம் டைம் ஒரு 2 பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது, பட் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதோட ஒரு சின்ன வெள்ளரி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். பின்ன தக்காளி 2 தக்காளி போட்டுட்டு, பெருங்காயம் நம்ம கட்டி பெருங்காயம், நல்ல பெரிய பெருங்காயமாக இருக்குது பாருங்கள். துவரம் பருப்பு நம்மளுக்கு ரொம்ப கேஸு. ஸோ இப்போ சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் கேஸுன்றாங்க. ஸோ நான் ஒரு நல்ல பெருங்காயம் போட்டுக்கிடுறேன். சேம் டைம் ஒரு 4 பூண்டும் உரித்து போட்டிருக்கேன். இது எல்லாமே ஒரு 3 to 4 விசில் விட்டு எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய இந்த பருப்பு பச்சை மிளகா எல்லாம் நல்லா வந்துடுச்சு. நம்ம இதை கொஞ்சம் இப்படி கரண்டிலேயே கொஞ்சம் இதை மேஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பெருங்காயமும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. அதையும் கொஞ்சம் இந்த கரண்டிகிட்டே நம்ம கொஞ்சம் இதை மேஷ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. என்னன்னாக்கா நம்ம காரம் இதில் ஜாஸ்தி இல்லை. ஸோ உப்பு ரொம்ப தூக்கி கொடுத்துட்றாப்புல இருக்கட்டும். அதனால் நீங்கள் கொஞ்சம் இதை கொதிக்க விட்டுக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வந்துன்னு இருக்குது. நான் கொஞ்சம் இதுக்கு மல்லி செடி போட்டுட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.